வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அகநானூறு இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. நானூறு ஆசிரியர் பார்க்கலான நூல் இது. இது ஒரு அகநூல். 145 புலவர்கள் இதில் பாடல்கள் பாடியுள்ளனர். இந்த பாடல்களை தொகுத்தவர் ஒருத்திரசன் மானார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கர பெருவழுதி. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி இருக்குது. இந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நூலை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. 1லேருந்து 120 பாடல்கள் களிற்று யானை நிறைய பற்றி இருக்குது. இதில் மொத்தம் 120 பாடல்கள். 121லேருந்து 300 வரைக்கும் இருக்கிற பாடல்கள் மணிமிடை பவளம். இதில் மொத்தம் 180 பாடல்கள் இருக்கின்றன. 301லேருந்து 400 பாடல்கள் நெத்தில கோவை. இதில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்கள் எல்லாம் 13 அடியிலேருந்து 31 அடி வரைக்கும் இருக்கிற பாடல்கள் கொண்ட நூல் இது. சிற்றில்லைனா குறைவான எண்ணிக்கையுடைய பாடல்கள், பேரில்லைனா நிறைய மிகுதியான வரிகளுடைய பாடல் அப்படின்ற அர்த்தம். இந்த நூலுக்கு நெடுந்தொகைன்ற வேறு ஒரு பேரும் இருக்குது. 8 தொகை நூல்களில் ஒரு ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட நூல் இது இருக்குது. அந்த ஒழுங்கு எப்படி இருக்குன்னா 1, 3, 5, 7, 9ன்ற ஒற்றைப்படையில் வர பாலை, அதாவது 200 பாடல்கள் அதில் இருக்குது. 2, 8, 12, 18ன்னு வருதெல்லாம் குறிஞ்சி 80 பாடல்கள். அப்புறம் 4, 14, 24ன்னு வரதெல்லாம் முல்லை 40 பாடல்கள். 6, 16, 26ன்னு வரதெல்லாம் மருதம் மொத்தம் 40 பாடல். அப்புறம் 10, 20, 30ன்னு வரதெல்லாம் நெய்தல். இது மொத்தம் 40 பாடல்கள். ஆக மொத்தம் 400 பாடல்கள். இந்த பாடல்களை பார்த்திங்கன்னா குடை ஓலையில் தேர்தல் முறையை எப்படி நடத்தினாங்க, அப்புறம் பண்டைய திருமண முறையை பற்றியும் இந்த நூல் கூறுது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய வரலாற்று செய்திகளை இந்த நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனை வே. ராசகோபால் ஐயங்கார் தான் முதலாக பதிப்பித்தார். இதில் வரக்கூடிய ஒரு பாடல் எவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு கரியோடு பெயரும். அதாவது எவனர்னா சங்க காலத்தில் கிரேக்கர்கள் இல்லைன்னா மேற்கத்திய வணிகர்களை எவனர்னு அழைச்சாங்க. வினைமான் நன்கலம்னா சிறப்பாக செய்யப்பட்ட நல்ல பலமான கப்பல்களை இது குறிக்குது. பொன்னோடு அதாவது இந்த வணிகர்கள்லாம் பொண்ணை இறக்குமதி இங்கே செஞ்சாங்க. கரியோடு பேரும், கரினா மிளகு போன்ற வாசனை பொருட்கள். அவங்க பொண்ணை கொண்டு கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த மிளகு போன்ற வாசனை பொருட்களோடு சென்றனர் அப்படின்றது தான் இந்த அர்த்தம். இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா வளங்கொழு முசிறி, அதாவது செழிப்பாக இருக்கக்கூடிய முசிறின்ற துறைமுக நகரத்தை தான் இது குறிக்குது. அதாவது சங்க காலத்தில் சிறந்த கடல் வணிகத்தை இது எடுத்து காட்டுது. இதில் யமனர்கள், அதாவது அந்த மேற்கத்திய இல்லை கிரேக்க வணிகர்கள் அவங்களோட கப்பலில் பொண்ணை கொண்டு கொடுத்துட்டு தமிழக துறைமுகத்திலேருந்து மிளகு போன்ற வாசனை பொருட்களை வாங்கி சென்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இது சொல்லுது. இது மாதிரி நிறைய சிறப்பான அடிகள் எல்லாம் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.